ஒன்றாக இடித்து குடிக்க வேண்டும். அப்படியா அப்படியா? நாம் அறுப்போம் கதிரதை நாம் மறிப்போம் சிவபெருமானி சிவபெருமானி அகுலதை நாம் பிடிப்போம் சிவபெருமானி கதிரதை நாம் மறுப்போம் சிவபெருமானி சிவபெருமானி அகுலதை நாம் பிடிப்போம் சிவபெருமானி கதிரதை நாம் மறுப்போம் சிவபெருமானி சிவபெருமானி அருளதை நாம் பிடிப்போம் சிவபெருமானி பொழுதே ஏண்டி? அவளாக இடித்து புசித்து விட்டோம். இப்பொழுதே ஆலயம் செல்ல வேண்டும். புறப்பட்டு ஓடி வாங்க. என்ன இது? நம்முடைய ஆலயமாகப்பட்டது கதவு தாளிட்டு இருக்கின்றது. ஒருவேளை அதற்கு முன்பதாகவே நம்முடைய தங்கை யாராவது சென்றிருப்பாளா? இருந்தாலும் அழைத்து பார்க்கலாம். தங்கா தங்கா என்ன இது? அக்கா தங்கா என்று அழைக்கின்றோம். தங்கையாக இருந்தால் அக்கா இதோதான் நான் வருகிறேன், கதவை திறக்கிறேன் என்று ஒரு வார்த்தை வைத்திருப்பார். உண்மைதான். உள்ளே இருப்பது யாராக இருக்கும்? ஆலயத்தின் உள்ளே இருப்பது யார்? ஆலயத்தின் உள்ளே இருப்பது யார்? நான் தான் வெற்றியால் வெள்ளைச்சாமி. வெள்ளச்சாமியா? எதற்காக உள்ளே சென்று தாளிட்டு இருக்கின்றாய்? அம்மா, என் வாழ்விலே பல இன்னல்கள் என்றிருக்கிறது. அந்த இன்னல்களை நீங்கள் சத்தியமாக தீர்த்து வைக்கிறேன் என்று என் கரத்திலே சத்தியம் கொடுத்தால் கதவை திறந்து வெளியே வருகிறேன். அப்படியா? உன்னுடைய வாழ்க்கையிலே இல்லங்கள் நடந்திருக்கிறதா? அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்றால் உனக்கோ ஒரு சத்தியம் செய்ய வேண்டும். அப்படியாகட்டும், அப்படியாகட்டும். கொடுத்தே சத்தியம். அம்மா, உங்களை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு தெய்வம் தாண்டவருது. யாருக்காக நீங்கள்? நாங்களா? நாங்கள் யார் என்று தெரியவில்லையா? நாங்கள் தான் இந்த ஏரி கோடியிலே இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவள். என்னுடைய பெயர் தான் மாதிரி அம்மன் என்று வைப்பார்கள். என்னுடைய பெயர் தான் எல்லையம்மன். இந்த உலகையே காக்கக்கூடிய தெய்வங்களா? உண்மைதான். என் கண் முன்னால் காட்சியளித்திருக்கிறேன். அம்மா, என்னைய திருக்காட்சி, என்னைய திருக்காட்சி காண கண்கோடு வேண்டும். அம்மா, அம்மா, தாகிய முட்டிருமடி தொழிலிடுமா அஜமி இதை விட அம்மா அம்மா அம்மா
தாக்கி முட்டிருமதி ஒரு தினம் பாக்கியமே அம்மா அம்மா வெள்ளச்சாமி மனதார வாழ்த்துக்கள் தாயி. அப்படியா? எந்த ஒரு குறையுமின்றி சீரும் சிறப்போடு ஆமா, உன்னுடைய வாழ்க்கையிலே பல இல்லங்கள் துன்பங்கள் இருக்கின்றது உனக்காய் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையிலே என்ன கஷ்டம் நேர்ந்திருக்கிறது? அம்மா, என் வாழ்விலே பல இன்னல்கள் இருந்திருக்கிறது. அந்த இன்னல்களை நீங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும் என்று உன்னிடத்திலேயே முறையிட்டு உண்மைதான், தீர்த்து வைக்கிறேன் என்று நீங்கள் எனக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறீர்கள். உண்மைதான். என் வாழ்விலே நேர்ந்த இன்னல் என்ன தெரியுமா? இந்த வெற்றியான் வெள்ளச்சாமி அனிதரமும் இந்நாட்டு குடிமக்களுடையவர்களுக்கு இரவு நேரத்திலேயே காவல் இருப்பதும் பகல் நேரத்திலே நீர் பாய்ச்சுவதும் இதுவே கடமையாக கொண்டது. ஆனால் அப்படியா? ஒரு வார காலத்துக்கு முன்பாக இந்நாட்டு குடிமக்கள் இட்ட பயிர்கள் வடக்கே வைரவேக தடாகத்திலே அறுவடைக்கு தயாராக இருந்ததா? அறுவடை செய்யலாம் என்ற நிலத்திற்கு சென்று பார்க்கும் பொழுது நிலத்திலே தாள் மட்டும் இருக்கிறதா, கதிரெல்லாம் களமாடப்பட்டிருக்கிறதா? அப்படி களமாடிய கல்வன் நான் தான் என்று மன்னர் என்னை தவறாக புரிந்து கொண்டார். இல்லை என்று எத்தனையோ முறை எடுத்துக் கூறி என்னுடைய வார்த்தையை கேளாமல் என்னை தவறாக புரிந்து களவாடி கல்வன் நீதான் என்று உரைத்தார். இல்லை என்று எடுத்துரைத்தி அப்படி களவாடி கல்வன் இல்லாவிட்டால் ஒரு வாரம் என்று சொல்லக்கூடிய 7 தினங்கள் உனக்கு நான் அவகாசம் தருகிறேன். அதற்குள்ளாகி களவாடிய கல்வனை கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி கண்டுபிடிக்காவிட்டால் உனக்கு 8வது நாள் வெட்டியார் வெள்ளச்சாமி, அப்படி என்றால் அந்த கதிர்களை கொய்தது யார் என்று உனக்கு தெரிந்தாக வேண்டுமா? உண்மைதான். அப்படியா? அந்த கதிர்களை கொய்தது யார் தெரியுமா? நாங்கள் 7 பேர் தான். உண்மைதான். அம்மா, நீங்கள் யாரம்மா? இந்த உலகையே கற்கக்கூடிய தெய்வங்களாயிற்று ஒரு தெய்வமாக விளங்கக்கூடிய நீங்கள் நாட்டு குடிமக்களிட்ட பயிர்களை கதிரெல்லாம் வறுத்து வந்து விட்டோம் என்று உரைக்கிறேன். கதிர்களை களவாடும் அளவிற்கு உங்களுக்கு என்னம்மா குறை நேர்ந்தது? என்ன குறை? என்ன குறை நேரமில்லை. அகவமா கோடு ஆணவ கோடு இந்த நாட்டை அரசாட்சி செய்கின்றான் இந்நாட்டு மன்னன். அவன் எங்களுடைய ஆலயத்திற்கு தூப ஆராதனை செய்யாத காரணத்தினால் இந்நாட்டை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக தான் இப்பேற்பட்ட காரியத்தை நாங்கள் செய்தோம். இந்நாட்டை ஆளக்கூடிய மன்னர் தெய்வ வழிபாடு செய்வது கிடையாது. உண்மைதான். தெய்வங்களே இல்லை என்ற ஆணவத்தோடு வாழ்ந்து வருகிறார். ஆலயத்தை புதுப்பிப்பது கிடையாது, மகா கும்பாபிஷேகம் செய்வது கிடையாது, தேர் திருவிழாக்கள் செய்வது கிடையாது, தீபதூப ஆராதனை செய்வது கிடையாது. தெய்வ வழிபாடுமையை செய்யாத காரணத்தினால் இந்நாட்டு மன்னர் தான் அப்படி என்று பார்த்தால் இந்நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களும் தெய்வ வழிபாடையை செய்வது கிடையாது. ஆகினால் அவருடைய அகந்தை அடக்குவதற்காக இச்செயலை நாங்கள் செய்தோம் நீங்கள் உரைக்கிறீர். அம்மா, இருந்தாலும் இந்நாட்டு மக்களுக்கும் மன்னனுக்கும் பாடம் புகட்டுவதற்காக இச்சை பெற்ற செயலை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். ஆனால் களவாடி கல்வன் ஆண்டான் என்று மன்னர் தவறாக புரிந்து கொண்டார். களவாடி கல்வனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று 6 தினங்களாகி இரவென்று பகலென்று பாராமல் அலைந்தேன் திருந்தி நடந்து நடந்து கால்கர்களோ சோர்வடைந்து விட்டது, கண்களோ பஞ்சடைந்து விட்டது. அப்படியா? எனக்கோ பசி அதிகமாக விட்டது. எனக்கு பசி தாயே பசி. அப்படி என்றால் அந்த நெற்கதிர்களை வட்டப்பாறையின் மீது இடித்து அவளாக நாங்கள் அனைவரும் புசித்து வைத்திருக்கிறோம். இருந்தாலும் அதில் ஒரு புடி உனக்கு நாங்கள் தருகிறோம். அதை புசித்து நீ சென்று வருவாயாக. குடி அதுக்கு தாயி கொடுங்களம்மா. நாளுக்கு ஒரு புடி இருக்குங்க. இதுதான் தகுந்த நேரம். நெற்கைகளை களவாடி கல்வன் நான் தான் என்று மன்னர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார். நெற்கைகளை களவாடி கல்வன் நான் கிடையாது. நான் ஒரு உத்தமன், நான் ஒரு நிரபராத என்று நிரூபிக்க வேண்டும் என்றால் இதோ கதிரையெல்லாம் மறுத்து வந்து அபலாகரித்து உணவாக புசிக்க நேரம். பசி என்று கேட்டேன். புசி என்று அவளிலே ஒரு பாகத்தை எனக்காக பரிசாக அளித்திருக்கிறார்கள். இப்போது இந்த அவளை முடிபோட்டு சாட்சி எடுத்து சென்று மன்னரிடத்திலே காண்பித்து களவாடி கல்வன் நான் கிடையாது, இந்த மாதிரி மன்னன் தான் என்று நிரூபிக்க வேண்டும் என்றால் இப்போது இந்த அவளையை முடிபோட்டு சாட்சி எடுத்து சென்று புறப்படுகிறேன். நாங்கள் கொடுத்த அவளை எங்கே எடுத்து செல்கின்றார்? முடிபோட்டு எங்கே எடுத்து செல்கிறேன்? உண்மைதான். களவாடி கல்வன் நான் தான் என்று மன்னர் தவறாக புரிந்து கொடுக்கிறார். களவாடி நான் கிடையாது, நான் ஒரு உத்தமன், நான் ஒரு நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டும் என்றால் இந்த அவளையை முடிபோட்டு சாட்சி எடுத்து செல்கிறேன். களவாடி கல்வன் நான் கிடையாது, இந்த மாதிரி மனிதர்கள் தான் என்று
மன்னனிடத்தில் உரைக்க வேண்டும் என்றால் அதற்கு சாட்சி இந்த அவள். ஆகையால் நான் அவளை முடிவோட்டு சாட்சி அளித்து செல்கிறேன். அப்படியா? அடே வெட்டியான் வெள்ளச்சாமி, உனக்கு எவ்வளவு ஒரு ஆணவம் இருந்தால் இந்த அவளை கொண்டு சென்று நாங்கள் தான் களவாடிய கல்வர் என்று உரைக்க செல்கின்றாயா? நாங்கள் தான் களவாடிய கல்வர் என்று நீ உன்னுடைய மன்னனிடத்தில் உரைத்தாயானால் உன்னை கட்டிய மனைவி மகன் உன்னுடைய உற்றார் உறவினர் யாரிடத்தில் உரைத்தாயானால் உன்னுடைய சிறவாகப்பட்டது 1000 குக்கடாக போகிறது. இந்த மாதிரி மன்னர்கள் தான் என்று உரைக்கலாம் என்று சொல்லலாம். உண்மையை உரைத்தால் உன் திறமெடுத்து சாக வேண்டும் எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டீரே தாகி. உண்மையை உரைத்தால் சிரமெடுத்து நான் சாக புகினேன். உண்மையை உரைக்காவிட்டால் மன்னர் கரத்தினால் எனக்கு தூக்கு தண்டனை மரணம் என்பது நிச்சயமாகிவிட்டது. உண்மையை உரைக்காமல் நான் ஒரு கல்வன், நான் ஒரு குற்றவாளி என்ற பெயரோடு சாவது விட மன்றிடத்தில் உண்மை உரைத்தி நான் ஒரு நல்லவன், நான் ஒரு நிரபராதி என்ற பெயரோடு சாவதியை பெரிதாக நினைக்கிறேன். இந்த அவலியை முடிபோட்டு சாட்சியாக எடுத்துச் சென்று மன்னிடத்திலே காண்பித்து நான் ஒரு நிரபராதி என்ற பெயரை இருக்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள் தாகியே, என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. இறைவா 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 சத்தியத்தை காக்க வந்த சரித்திர நாயகனே, சத்தியத்தை காக்க வந்த சரித்திர நாயகனே, உன் வாழ்வில் பெரும் சோகமா இல்லை, நீவன் நிம்மதி மோசமா. காக்க வந்த சரித்திர நாயகனே, உன் வாழ்வில் பெரும் சோகமா இல்லை, மன்னனின் மதி மோசமா. இறைவா 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 யாரும் இல்லை, உதவிட ஒருவர் இல்லை, உற்றத்துடை யாரும் இல்லை, உதவிட ஒருவர் இல்லை, உத்தமனியனி வாழ உத்தமனியனி வாழ உலகினில் இடமும் இல்லை, சத்தியத்தை காட்ட வந்த சரித்திர நாயகனே, உன் வாழ்வில் பெரும் சோகமா இல்லை, மன்னனின் மதி மோசமா. இறைவா 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 வருவது மத்தியத்திலும் வாரதை வருந்தி எடுத்தால் வரப்போகிறார். இது நடக்க போகிறதோ அது நடந்தே திறப்பது. உண்மையை உரைத்தாலும் மரணம், உண்மையை உரைக்காமல் மறைத்தாலும் எனக்கு மரணம் நிச்சயமாகிவிட்டது. மரணத்தை மேல இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இருந்தாலும் நான் ஒரு திருடன் கல்வன் என்ற பெயரோடு சாவதை விட உண்மை உரைத்து நல்லவன் என்ற பெயரோடு சாவதியை பெரிதாக நினைக்கிறேன். புதை செல்கிறேன், மன்னரை சந்திக்கிறேன். களவாடிய கல்வர்கள் யாரும் உண்மை உரைத்து விட்டு என் வாழ்க்கையை நானே எச்சரிக்கிறேன். ஆண்டவா, என்னை மன்னித்தவர்கள் தாகியே.
என்றால் இப்பேற்பட்ட செயலை செய்தது அவன்தானே. அவன் எப்படி இந்த நாட்டுக்கு வருவான் என்று நானும் பார்த்து விடுகின்றேன். ஆமாம், கல்வர்களை கண்டுபிடித்து விட்டாயா? நீங்கள் உரைத்த பிரகாரமே ஒரு வார காலத்திற்குள்ளாக களவாடி கல்வன் யார் என்று கண்டுபிடித்து வந்திருக்கிறேன். அப்படியா? அப்படி என்றால் யாரா அவர்கள்? ஐயா, களவாடி கல்வர்கள் யார் என்று நான் உரைக்க வேண்டும் என்றால் நான் என்ன உரைத்தாலும் தட்டாமல் செய்து முடிக்கிறேன் என்று என் கருத்தில் நீங்கள் சத்தியம் செய்து தர வேண்டும். ஐயா, நீ எதை கேட்டாலும் தவறாமல் செய்து முடிக்கிறேன் என்று நான் சத்தியம் செய்து தர வேண்டுமா? சரி, எனக்கு முக்கியமாக அந்த கல்வர்கள் யார் என்று தெரிய வேண்டும். அதனால் நீ எதை கேட்டாலும் அதை அப்படியே தருகின்றேன். இதுவே சத்தியம். இதனால் வரை தெய்வமே இல்லை என்ற அனுபவத்தோடு வாழ்ந்து வருகிறீர்கள். தெய்வ வழிபாடையை செய்வது கிடையாது, ஆலயத்தை புதுப்பிப்பது கிடையாது, மகா கும்பாபிஷேகம் செய்வது கிடையாது, தேர் திருவிழாக்கள் செய்வது கிடையாது, தீபதூப ஆராதனை செய்வது கிடையாது. தெய்வமே இல்லை என்ற ஆணவத்தோடு நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்கள். நீங்கள் அப்படி என்று பார்த்தால் என் நாட்டு மக்களும் தெய்வ வழிபாடையை செய்வது கிடையாது. ஆகினால் வாழிடந்து கிடக்கின்ற ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டும், மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும், செய்ய வேண்டும், தீபதூப ஆராதனை செய்ய வேண்டும். தெய்வங்கள் இருக்கிறது. நீங்கள் ஐயா இந்த உலக மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வேண்டும். அப்படியே செய்து முடிக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இதனால் வரை இந்த வெற்றியான் விலையை நான் தான் செய்து வந்தேன். ஒருவேளை இந்த வெற்றியான் வெள்ளைச்சாமி நான் இறந்து விட்டால் வெள்ளைச்சாமி எனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு இந்த வெற்றியான் விலையை நீங்கள் தான் ஐயா போட்டு தர வேண்டும். இதனால் வரை நீங்கள் கொடுக்கின்ற ஊதியத்தை வைத்து இந்த வெற்றியான் வெள்ளைச்சாமி நான் குடும்பத்தையே காப்பாற்றி வந்தேன். ஒருவேளை இந்த வெற்றியான் வெள்ளைச்சாமி நான் இறந்து விட்டால் என் மனைவி மக்களும் என் குடும்பமும் நல்ல முறையோடு வாழ வேண்டும் என்றால் உங்கள் சொத்திரி எனக்கு இந்த தனித்துவ மானியம் தோற்றிய மானியம் என்று அதையும் தருகின்றேன். ஐயா, எனக்காக தோற்றி மானியம் மட்டும் ஒதுக்கினால் போதுமா? நமது நாட்டில் எத்தனையோ தொழிலாளி இருக்கிறார்கள். ஏகாலி மானியம், நாவிதர் மானியம், புலவர் மானியம், ஆசாரி மானியம், கோவில் பூசாரி மானியம் என்று எத்தனை தொழிலாளி இருக்கிறாரோ அவரவருக்கென்று தனித்தனி மானியத்தை தனித்தனியாக நீங்கள் அவரவருக்கென்று ஒதுக்கி வைக்க வேண்டும். ஐயா வெள்ளைச்சாமி, உனக்கு மட்டும்தான் தேவைப்பட்டதை கேட்பாய் என்று நினைத்தால் அனைத்து தொழிலாளருக்கும் தேவைப்படுவதை கேட்கிறாயே. சரி, உனக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்தேன். அதனால் செய்து கொடுத்த சத்தியம் பொய்யாக கூடாது. நீ கேட்டது போலவே அவர்கள் அனைவருக்கும் மானியம் வழங்குகிறது. ஐயா, நெற்களை கலவரை கல்வர்கள் யார் தெரியுமா? யார் தெரியுமா? யார்? வடக்கே வைணவ தடாகத்தில் அறியாமலே ஏரி கோடிகளே பாழிடந்த ஆலயத்திலே குடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி மன்னர்கள் தான் ஐயா கலவரை வெள்ளைச்சாமி. ஐயா, தெய்வமே இல்லை என்று நான் வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். அப்படி இருக்க கல்லாகி இருக்கும் அந்த தெய்வங்களா இப்பேற்பட்ட செயலை செய்தது அதை நான் நம்ப வேண்டுமா? சரி, அதெல்லாம் போகட்டும். இதற்கெல்லாம் சாட்சி சாட்சி மாதிரி மன்னர்கள் தான் கலவரை கல்வர்கள் உரைத்தால் உங்களுக்கு சாட்சி தேவைப்படுகிறதா? உங்களுக்கு சாட்சி தேவைப்படுகிறதா? என் மனசாட்சி ஒரு தனக்கா இருக்கிறது. மனசாட்சியாவது மண்ணாங்கட்டியாவது சாட்சி இல்லாத வழக்கம், சாரிதம் இல்லாத சங்கீதமும் சபைக்கு ஏற்காது. சாட்சி இருந்தால் நீ சொல்வதை உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறேன். நான் சாட்சி இல்லா வழக்கும் சாரிதம் இல்லா சங்கீதமும் சபைக்கு ஏற்காது. சாட்சி இருந்தால் மட்டுமே நான் உரைக்கின்ற வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லாவிட்டால் நிராகரிக்கப்படும். அப்படி என்றால் உங்களுக்கு சாட்சி தேவைப்படுகிறது. ஆமா ஐயா, அந்த வடக்கே வைணவகத்திரி கதிரையெல்லாம் மறுத்து வந்து அமலாகரித்து உணவாக புசிக்கிறோம். பசி என்று கேட்டி அவள் வைத்திருந்த அவளிலே எனக்காக ஒரு பாகத்தை பசி என்று கொடுத்தார்கள். அதை நான் உணவாக உட்கொள்ளாமல் முடிவு போட்டு சாட்சியாக கொண்டு வந்திருக்கிறேன். இதோ பாருங்கள், இதுதான் அந்த அவள்தான் சாட்சி. இதோ பாருங்கள். இப்படி நீ இறப்பதற்கு நான் காரணமாகி விட்டேனே வெள்ளைச்சாமி. நீ உத்தமன் என்பதை இப்படி நிரூபித்து விட்டாயே வெள்ளைச்சாமி. இப்பேற்பட்ட உத்தமனை நான் இனிமேல் எப்பொழுது பார்க்க போகின்றேன் வெள்ளைச்சாமி. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வி நிலை
நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தார் தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுப்பார் தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தார் வந்து பிறந்து விட்டோம் ஒரு சொந்தம் வளர்த்து விட்டோம் மயக்கம் அழுதிலாவதென்னே அவன் ஆட்சி நடக்கின்றது மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று விதிகின்ற தண்டனிலே நாம் விரைந்து பயணம் செய்தார் விதிக்கின்ற தங்காரிலே நான் விரைத்து பயணம் செய்தாள் விதிகின்ற தண்டனிலே நாம் விரைந்து பயணம் செய்தார் மதியம் மயங்குதடா இனி மனமும் கலங்குதடா உனக்கு எதுவும் இல்லை என் கடமை முடிந்ததடா அழுது லாபம் என்ன அவன் ஆட்சி நடக்குதடா மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று நல் வாழ்வு நிலைக்கும் என்று சாமி நீ குற்றவாளி கிடையாது நிரபராதி என்பதை நிலைநாட்டுவதற்காக உன் உயிரையே விட்டுவிட்டாயே வெள்ளைச்சாமி ஒரு தவறும் செய்யாத இப்பேற்பட்ட உத்தமனை கொன்று விட்டேனே நான் உன்னை கொன்ற கொலைகாரனாகி விட்டேனே வெள்ளைச்சாமி கொலைகாரனாகி விட்டேனே வெள்ளைச்சாமி இனிமேல் இப்பேற்பட்ட உத்தமனை நான் இனிமேல் எப்பொழுது பார்க்க போகின்றேன் வெள்ளைச்சாமி எப்பொழுது பார்க்க போகின்றேன் வெள்ளைச்சாமி நீ கேட்டது போலவே அனைத்தையும் செய்து கொடுக்கின்றேன் நாம் நாட்டில் உள்ள ஆலயங்களை அத்தனையும் புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்து தேர் திருவிழாக்கள் செய்கின்றேன் அது மட்டுமில்லாமல் நீயோ இப்பொழுது இறந்து விட்டாய் அதனால் நீ இறந்த பிறகு உனக்கு பின்னால் வரும் உனது சங்கதின அனைவருக்கும் இந்த வெட்டியான் வேலையை அப்படியே தருகின்றேன் அது மட்டுமில்லாமல் என் நாட்டிலே ஒரு பகுதியை உனக்கு நான் தோட்டி மானியமாக எழுதி வைக்கின்றேன் நீ கேட்டது பொழுது அனைத்து தொழிலாளருக்கும் நான் மானியம் வழங்குகின்றேன் வெள்ளைச்சாமி மானியம் வழங்குகின்றேன் அது மட்டுமா வெள்ளைச்சாமி இனிமேல் எனக்கு இந்த நாடு வேண்டாம் நகரம் வேண்டாம் அனுமதி வேண்டாம் செங்கோல் வேண்டாம் சிம்மாசனம் வேண்டாம் அனைத்தையும் விட்டு எங்கெல்லாம் ஆலயம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பூசாரியாக சென்று அந்த அம்மனுக்கு தொண்டு செய்கின்றேன் வெள்ளைச்சாமி அம்மனுக்கு தொண்டு செய்கின்றேன் மீது இருக்கும் என் நாட்டில் உள்ள சொத்தை அப்படியே கோவில் மானியமாக எழுதி வைக்கின்றேன் வெள்ளைச்சாமி வெள்ளைச்சாமி நீ உயிரோடு இருந்தும்
இந்நாட்டை காத்து வந்தாய். நீ இறந்த பிறகும் இந்நாட்டை காக்கின்றாயே உத்தமா. உன்னை போல உத்தமனை நான் இனிமேல் எப்பொழுது பார்ப்பேன் வெள்ளைச்சாமி? உனது சிரசானது வெடித்த உடனே அது 4 துண்டுகளாக 4 எல்லைக்கோடுகளை அமர்ந்து நாட்டை காக்கின்றது வெள்ளைச்சாமி, நாட்டை காக்கின்றது. நீ தாழ்ந்த குலத்திலே பிறந்திருந்தாலும் அந்த தெய்வங்களை நேரிலே கண்டாய். என்னை விட உயர்ந்தவனாகி விட்டாய். நான் தாழ்ந்தவனாகி விட்டேன் வெள்ளைச்சாமி, தாழ்ந்தவனாகி விட்டேன் வெள்ளைச்சாமி. நீயோ ஒரு உத்தமன். நீயோ இறந்ததினால் என் நாட்டிற்கு இதற்கு முன்பாக உத்தம தாண்டவபுரி பெயர் என்று விளங்கியது. இனிமேல் இந்த உத்தமன் இறந்ததால், உண்மையை நிரூபிக்க இறந்ததால் இந்நாட்டிற்கு உத்திரமேரூர்